வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷாயினி உருத்திரநாசன். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். புதிய அரசாங்கம் ஒவ்வொரு குடிமகனையும் சமமாக நடத்த விரும்புகின்றது என இலங்கை தேசிய சமாதான பேரவை நிறைவேற்று பணிப்பாளர் கலாநிதி ஜெகன் பெரேரா தெரிவித்துள்ளார். நீதி மற்றும் பொறுப்புக்கூறலுக்காக மக்கள் ஒன்றிய இணையதள அங்குரார்ப்பண நிகழ்வில் அவர் இதனை தெரிவித்தார். அங்கு தொடர்ந்தும் உரையாற்றிய ஜெகான் பெரேரா, கடந்த கால தவறுகளை திருத்திக் கொள்ள இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2009 88 89 போன்று பல வன்முறைகள் நடந்தன. ஆனால் அவர்களது சகோதரர்கள் மற்றும் நண்பர்களுக்கு என்ன நடந்தது என்பது யாருக்கும் தெரியாது. இந்த பிரச்சனைகள் எப்படி உருவானது என்பதை அறியும் திறன் மக்களுக்கு இருக்க வேண்டும். தவறு இருந்தால் அதற்கான தண்டனையும் இருக்க வேண்டும். இது மீண்டும் நடக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இப்பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயல்கின்றோம். இல்லை என்றால் வெளிநாட்டு உதவிகளை பெறுவோம். நமது ஜூதோவில் என்ன நடந்தது என்பதை ஜெனீவா மனித ஆணையகத்தின் அறிக்கைகள் காட்டுகின்றன. 2015ஆம் ஆண்டு இந்த யுத்தத்தில் என்ன நடந்தது என்பதற்கு பொறுப்பு கூறப்படும் என முன்னாள் அரசாங்கம் உறுதியளித்ததுடன் அதற்காக வெளிநாட்டு நீதிபதிகளை வரவழைப்பதாகவும் உறுதியளித்தனர். அதன் பின்னர் நியமிக்கப்பட்ட அரசாங்கம் அதற்கு இணங்காமல் உள்ளூர் பொறிமுறையினூடாக இனப்பிரச்சினைக்கு விடை காண முயற்சித்த போதும் அவை பலனளிக்கவில்லை. මුණ දුන්නේ මේ ප්‍රශ්න ඉවර වෙනකොට අපි එනම් ඉදිරියට අපි වර්තමානය ගැන හිතනවා. වර්තමානයේ නැත්නම් අනාගතය ගැන හිතනවා. නමුත් අතීතයේ වෙච්ච දේවල් අපි පැත්තකට දානවා. නමුත් ජාත්‍යන්තර බලන தேசிய அமைதி பேரவை மற்றும் வாழ்வுரிமைக்கான மனித உரிமை அமைப்புகள் இணைய பக்க அங்குரார்ப்பண நிகழ்வு நேற்று பண்டார் நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டப வளாகத்தில் இடம்பெற்றது. இது இனப்பிளவுகளை தாண்டி நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் செயல்முறைக்கு பொதுமக்களின் ஆதரவை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த இணையதளத்திலிருந்து காணாமல் போனவர்களின் கதைகள் மற்றும் அநீதியால் பாதிக்கப்பட்டவர்களின் கதைகள் மற்றும் அநீதிக்கு ஆளானவர்களின் விவரங்களை குறிப்பிடும் திறனை பற்றி விவரங்களை பெற முடியும். இலங்கை தேசிய சமாதான பேரவை மற்றும் வாழ்வுரிமை ஆகிய 2 மனித உரிமை அமைப்புகளில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. நிகழ்வில் உரையாற்றிய வாழ்வுரிமை அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் பிலிப் திசநாயக்கம், 71க்கு பிறகுதான் நமது காவல்துறை பதிவு செய்யப்பட்ட போலீசாராக மாறியது. 88 89க்கு பின்னர் ஒரு போர் உருவாக்கப்பட்டது. அது 2009 முடிவுக்கு வந்தது. உள்நாட்டு போருக்கு காரணங்கள் உள்ளன. அது நிகழும் போது அதை கட்டுப்படுத்த அரசாங்கம் தலையிட வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்கள் யுத்தம் தொடர்பில் பொறுப்புக்கூறலை எதிர்பார்க்கவில்லை. நல்லிணக்கத்தை ஏற்படுத்த அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. ஜெனீவா மனித உரிமைகள் ஆணையகம் ஒரு பிடி பின்வாங்கி LLRC அறிக்கையின் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று கூறியது. 2015 ஆளும் அரசும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தது. ஏறக்குறைய அனைத்து அரசாங்கங்களும் நல்லிணக்கம் என்ற கருத்தை எடுத்துக் கொண்டுள்ளன. அனைத்து அரசுகளும் நடவடிக்கை எடுத்தாலும் அதற்கான நேரத்தை எடுத்துக்கொண்டாலும் பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் நேரம் பிடிக்கவில்லை. அவர்கள் விரைவில் நீதியை எதிர்பார்க்கின்றார்கள். பல வருடங்களின் பின்னர், அதாவது யுத்தத்தின் பின்னர், தமிழ் மக்கள் ஒரு சிங்கள தலைவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளனர். இப்போது இந்த அரசாங்கம் இந்த பிரச்சனைகளை விரைவில் தீர்க்க வேண்டும் என்று கூறுகின்றது. இல்லை என்றாலும் அடுத்த முறை என்ன மாதிரியான சூழ்நிலையை சந்திக்க நேரிடும் என்றும் தெரியவில்லை. மிக விரைவில் மற்ற நடவடிக்கைகளை எடுக்க கால அவகாசம் கொடுக்காமல் இறந்தவர்களை நினைவு கூற அரசாங்கம் வாய்ப்பளித்திருப்பது மிகவும் நல்ல நடவடிக்கையாகும். இல்லையெனில் மக்களின் நம்பிக்கை உடைந்துவிடும். இந்த நல்லிணக்கத்தை உருவாக்குவதில் குடிமக்களாகிய நமது ஈடுபாடு போதுமானதாக இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ආයුධ තිබුණේ පෙට්ටිවල. යතුරු හොයාගන්න බැරුව තමයි සමහර ඒවා යටත් කරගත්තේ. டயகம மஹிந்த ராஜபக்ச விளையாட்டரங்கில் தற்போதைய நிலை குறித்து ஆராய இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமாரகமகே, இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் இரங்க குணசேகர மற்றும் விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் சுகத் திலகரட்ன ஆகியோர் நேற்று மைதான வளாகத்தில் விஜயம் செய்தனர்.
இந்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான அருண் பெனாகுட மற்றும் ஜிசந்த் திடவத்த ஆகியோரும் கலந்து கொண்டனர். தற்போதைய நிலைமையை அவதானித்த அமைச்சர் மைதானத்தின் அதிகாரிகளுடன் கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார். அரசாங்கத்தின் ஊடாகவும் தனியார் நிறுவனங்கள் ஊடாகவும் மக்களுக்கு அரசினை வழங்கும் வேலை திட்டங்கள் முன்னெடுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சுரவீர தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசு தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்து கொள்ள அரசாங்கத்தின் ஊடாகவும் தனியார் நிறுவனங்கள் ஊடாகவும் அரசினை வழங்க வேலை திட்டங்களை அரசாங்கத்தின் ஊடாக முன்னெடுத்துள்ளதாக நுவரெலியா மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மஞ்சுள சுரவீர தெரிவித்துள்ளார். நேற்று பொகவந்தலாவ நகரில் தேசிய மக்கள் சக்தியின் காரியாலய திறப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். சில அரசியலையின் சொந்தக்காரர்கள் தங்கள் தான் நாட்டை பராமரிப்பதாகவும் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அரசு தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி மக்களை வீதிக்கு இறக்கி அரசாங்கத்தை குழப்புவதற்கான நடவடிக்கையினை சிலர் மேற்கொண்டு வருகின்றனர். நாங்கள் ஒன்றை கூறுகின்றோம், அந்த காலம் முடிந்துவிட்டது. அதாவது பிரச்சனைகளை நாம் அறிவு ரீதியாக தீர்த்து பார்க்கின்றோம். மக்கள் சார்ந்த சந்தையினை நாம் ஏற்படுத்துவோம். வீழ்ச்சியடைந்த கூட்டுறவு சங்கங்களை நாம் மீண்டும் கட்டியெழுப்புவோம். ஒருவர் மற்றும் இருவரின் இருந்த அரசியலையினை பொதுமக்களிடம் ஒப்படைப்போம். அவ்வாறு செய்கின்ற போது அரசியலையில் நெல்லுக்கான கட்டுப்பாடுகள் ஏற்படாது. இவ்வாறான ஒரு தீர்வினை நாங்கள் தேடும் பொழுது ஐக்கிய மக்கள் சக்தியினர் தற்பொழுது தடுமாற்றங்களை மேற்கொள்கின்றார்கள். அதேபோல் ரணிலும் தடுமாறுகின்றார். அரசு பிரச்சனையை ஏற்படுத்தி எமது அரசாங்கத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்த எதிர்க்கட்சியினர் முயற்சி செய்கின்றனர். வடக்கு மாகாண ஆளுநருக்கும் யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதுவருக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று நடைபெற்றுள்ளது. வடக்கு மாகாண கௌரவ நாவண்ணா வேதநாயகனுக்கும் இந்திய துணை தூதுவர் ஸ்ரீ சாய் முரளிக்கும் இடையே நேற்றைய தினம் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்ற சந்திப்பில் இந்திய துணை தூதருக்கு முதன்மை நிர்வாக அதிகாரி ராம் மகேசும் பங்கேற்றிருந்தார். ஆளுநர் மற்றும் துணை தூதுவர் இருவரும் பரஸ்பரம் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இந்திய அரசாங்கத்தால் வடக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்ட மற்றும் முன்னெடுக்கப்பட்டு வரும் திட்டங்களுக்கு வடக்கு மக்கள் சார்பில் ஆளுநர் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். புதிய ஆண்டில் இந்திய அரசாங்கத்திடமிருந்து எவ்வாறான உதவிகள் தேவை என்பது தொடர்பில் துணை தூதுவர் ஆளுநரிடம் கேட்டறிந்தார். அனைத்து மக்களுக்கும் வளமான எதிர்காலத்தை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் கலைச்செல்வி தெரிவித்துள்ளார். மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வை வரவு செலவு திட்டத்தில் உள்வாங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் கலைச்செல்வி தெரிவித்துள்ளார். பொகவந்தலாவ பகுதியில் கட்சியின் காரியாலய திறப்பு விழாவில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். மலையக மக்களுக்கு 201 வருஷம். அந்த 201 வருஷத்தை நாங்க ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த சென்ற 76 வருட காலத்தை பார்க்கும் போது எங்கட மக்கள் சுயாதீனமா தீர்மானம் எடுத்த முதல் தடவை இதுவாதான் இருக்கும். தோட்ட மக்கள்ல மாத்திரம் இல்ல, இந்த நாட்டில் உள்ள சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள்ல சகல பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காகத்தான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை 3/2 அதிகாரத்தோட நிறைவேற்ற அதிகாரத்தோட கைப்பற்றிருக்கு. நீங்க எதிர்பார்க்கிற என்ன மாதிரியான வாழ்க்கை நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ இந்த 5 வருஷத்துக்குள்ள கட்டாயம் அந்த வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்கும். அதே மாதிரி எதிர்வரும் பிப்ரவரி மாசம் இந்த நாட்டுல அதாவது தேசிய மக்கள் சக்தியில வரவு செலவு திட்டம் பிப்ரவரி மாசம் தான் நடக்க போகுது. இந்த வரவு செலவு திட்டத்துல விசேஷமானவங்களுக்கு சொல்லணும், மலையக வாழ் தமிழ் மக்கள், விசேடமாக தோட்டப்புறங்கள்ல வாழ்ற தமிழ் மக்கள்ல சம்பள பிரச்சனை சம்பந்தமா இப்பவும் கம்பெனியோட நம்மட தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சர், பெருந்தோட்டத்துறை அமைச்சரும் பிரதி அமைச்சர் நம்மட பிரதீப் 2 பேரும் கலந்துரையாடிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அரசாங்கமும் நம்மட தலைவர் நம்மட ஜனாதிபதியும் கலந்துரையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. தோட்ட மக்கள சம்பளத்தை வரவேற்கத்தக்க அளவு வரவு செலவு உயர்த்தும். நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வடக்கு மாகாண ஆளுநரை சந்தித்துள்ளார். வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனை நேற்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார்.
யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா மாவட்டங்களில் உள்ள முக்கிய பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. மேலும் இந்த சந்திப்பில் சமூக ஆர்வலர் கிருஷ்ணபிள்ளை சிவகுரு பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. புதிய பாதைக்கு நாட்டை இட்டுச் செல்வோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையிலேயே 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது பாரிய நம்பிக்கை மற்றும் எதிர்பார்ப்பை வைத்தே இந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளனர். ஆகவே மக்களின் எதிர்பார்ப்புகளை நாளுக்கு நாள் படிப்படியாக நிறைவேற்றும் நடவடிக்கையிலேயே நாம் முன்னெடுத்துள்ளோம். நாட்டை கட்டியெழுப்பும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையிலானதுமான வரவு செலவு திட்டமாகவே 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் அமையப்பெறும். அதனை இலக்காக கொண்டே நாம் வரவு செலவு திட்டத்தை தயாரித்துள்ளோம். தேர்தலில் எமக்கு வாக்களித்துள்ள மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கான தீர்வுகளை நாம் நிச்சயம் அவர்களுக்கே வழங்குவோம். தேசிய மக்கள் சக்தியின் காரியாலயம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி மற்றும் அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் காரியாலயம் நேற்று பொகவந்தலாவன் நகரில் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. இந்த காரியாலய திறப்பு விழாவிற்கு தேசிய மக்கள் சக்தியின் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான மஞ்சுள சுரவீரா, ஆராய்ச்சி மற்றும் கிருஷ்ணன் கலைச்செல்வி ஆகியோர் கலந்து கொண்டு காரியாலயத்தை மக்கள் பாவனைக்காக கையளித்தனர். இந்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் நோர்வூட் பிரதேச அமைப்பாளர் லலித் மற்றும் மக்களும் கலந்து கொண்டனர். கொழும்பு உலக வர்த்தக மைய கட்டிட தொகுதியில் இன்றைய தினம் ரத்தினக்கல் சந்தை இடம்பெறவுள்ளது. கொழும்பு உலக வர்த்தக மைய கட்டிட தொகுதியில் இன்றைய தினம் ரத்தினக்கல் சந்தை ஒன்று இடம்பெறவுள்ளதாக கொழும்பு மற்றும் பொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் வருகை விரிவுரையாளர் பேராசிரியர் எஸ்.டி. பதுவெட்டிய தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கொழும்பு உலக வர்த்தக மைய கடற்தொகுதிகள் இன்றைய தினம் அதாவது ரத்தினக்கல் சந்தை ஒன்றும் கொண்டுவரப்பட உள்ளது. புதிய அனுபவம் ஒன்றை நாட்டு மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் நோக்கிலேயே இந்த விடயம் மேற்கொள்ளப்பட உள்ளது. 6 லட்சத்திற்கும் அதிகமான ரத்தினக்கள் தம்முடைய சந்தைப்படுத்தல் நடவடிக்கைகளை உலக வர்த்தக மைய கட்டட தொகுதியில் இலவசமாக மேற்கொள்ளும் வாய்ப்பு ஏற்படுத்தப்பட உள்ளது. இதன்போது ரத்தினக்கள் தொடர்பான விரிவான விளக்கங்களையும் பெற்றுக் கொள்ள முடியும். கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை பொது விளையாட்டு மைதானம் நவீனமயப்படுத்தப்பட உள்ளது. வடக்கு மாகாண சபையின் நிதியுதவி திட்டத்தில் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையின் பொது விளையாட்டு மைதானம் நவீனமயப்படுத்தப்பட உள்ளது. பச்சிலைப்பள்ளி பிரதேச பொது விளையாட்டு மைதானத்தை பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர், பிரதேச சபை செயலாளர், கிராம வட்ட அலுவலர், மாவட்ட விளையாட்டு உத்தியோகத்தர், மாவட்ட உதைப்பந்தாட்ட பயிற்றுவிப்பாளர் உள்ளிட்ட குழுவினர் நேரில் சென்று பார்வையிட்டனர். விளையாட்டு மைதானத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் அதிகாரிகள் குழுவினர் ஆராய்ந்தனர். மலேசியாவில் இடம்பெற்ற சொற்பூர் விவாத போட்டியில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தும் அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. மலேசிய திரங்கானு பல்கலைக்கழகத்தின் பன்னாட்டு தமிழ் இளைஞர் மாநாட்டை முன்னிட்டு நடாத்திய அனைத்துலக விண்ணை பிளக்கும் வானரங்க சொற்பூர் விவாத போட்டி இடம்பெற்றுள்ளது. இவ்விவாத நிகழ்வில் இலங்கையிலிருந்து தெரிவாகிய யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களை கொண்ட அறிவியல் தமிழணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. இவ்வணி தமது முதலாம், 2ஆம் மற்றும் 3ஆம் சுற்றுகளில் முறையே இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா ஆகிய அணிகளை வெற்றி கொண்டு இறுதிப் போட்டிக்கு தெரிவாகியுள்ளன. அந்த வகையில் இறுதிப் போட்டி மலேசியா திரங்கானு பல்கலைக்கழகத்தில் இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையே நடைபெறவுள்ளது. அறிவியல் தமிழ் அணி சார்பில் மோகனராஜ் ஹரிஹரன், நவீனகுமார் அபிராமி, கலைச்செல்வன் ஜூலியட், சிவகுமார் திஷான் ஆகியோர் பங்கு பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
மட்டக்களப்பு புனித மிக்கேல் கல்லூரியில் 1986ஆம் ஆண்டு கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய பழைய மாணவர்களின் ஒன்று கூடல் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. மட்டக்களப்பு புனித மிக்கேல் கல்லூரியில் 1986ஆம் ஆண்டு கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சைக்கு தோற்றிய பழைய மாணவர்கள் 39 வருடங்களுக்கு பின் ஒன்று கூடல் நிகழ்வில் நேற்று சந்தித்துக் கொண்டனர். மட்டக்களப்பில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் நடைபெற்ற நிகழ்வில் தமக்கு அன்றைய காலப்பகுதியில் கற்பித்த ஆசிரியர்களையும் பழைய மாணவர்களையும் கௌரவித்தனர். ஆசிரியர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு சின்னங்களை வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்வில் தற்போதைய புனித மிக்கேல் கல்லூரி அதிபர் ஆண்டனி ஜோசப் பெனடிக் 1986ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்களான அருட்தந்தை போல் சற்குணநாயக்கம், அருட்சகோதரர் ஸ்டீபன் மெக்தேவ், ஓய்வு நிலை பேராசிரியர் ஜோகராஜா ஆகியோரும் ஓய்வு நிலை அரசு அதிபருமான கே விமல்நாதன் உட்பட ஓய்வு நிலை ஆசிரியர்கள், பழைய கல்லூரி மாணவர்களின் குடும்ப அங்கத்தவர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.